அருள்மிகு தயாநிதீஸ்வரர் திருக்கோவில் வடக்குரங்காட்டுத்துறை. பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்கள் வரிசையில் 49வது தலமாக இருப்பது வடக்குரங்காடுதுறை. வாலி வழிபட்ட பெருமை உடைய இத்தல இறைவன் ஒரு கர்ப்பிணிக்கு தாகம் தீர்த்து அருளியவர். இறைவன் பெயர் தயாநிதீஸ்வரர், குலைவணங்குநாதர், வாலிபுரீஸ்வரர், அழகு சடைமுடிநாதர். இறைவி பெயர் ஜடாமகுட நாயகி, அழகு சடைமுடியம்மை. இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. வாலி போரிட்ட சமயத்தில் அறுத்த வாள் வளர இத்தலத்து இறைவனை வழிபட்டான். வாலி வழிபட்டதால் இறைவனுக்கு வாலிபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. ஆலய விமானத்தில் இறைவனை வாலி வழிபடும் சிற்பமும், கர்ப்பிணிக்கு ஈசன் தென்னங்குலை வளைத்த சிற்பமும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன. மூலவர் பின்புற கோஷ்டத்தில் வழக்கமாக லிங்கோத்பவர் இருப்பதற்கு பதில் அங்கு அர்த்தநாரீஸ்வரர் உள்ளார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் மிக மிக அழகாக உள்ளது. தென்மேற்கு பகுதியில் மகா கணபதி சன்னதி உள்ளது. அடுத்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது. இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருப்புகளில் இத்தலத்து முருகப்பெருமான் மீது 3 பாடல்கள் உள்ளன. வடக்கு சுற்றில் வடகிழக்கு மூலையில் தெற்கு பார்த்த நடராஜ சபை உள்ளது. இங்கே எழுந்தருளி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நடராஜ பெருமான் மூலவராக கச்சிலையாக காட்சியளிக்கிறார். சிவகாமி அம்மையும் நடராஜரும் மூலவர்களாக இங்கு தரிசனம் தருவது வெகு விசேஷம். கிழக்கு சுற்றில் சனி பகவான், பைரவர், சூரியன், நாகர், தேவாரம் பாடிய மூவர் மற்றும் அவர்களை அடுத்து எந்த பெண்ணுக்காக தென்னங்குலையை சிவனார் வளைத்தாரோ அந்த செட்டி பெண் சிலையும் உள்ளன. கருவறையில் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார் தயாநிதீஸ்வரர். வாலிக்கு வால் வளர அருள் செய்ததால் வாலிநாதர் என்றும், கர்ப்பிணியின் தாகம் தீர்க்க தென்னை மர குலையை வளைத்து கொடுத்ததால் குலைவணங்குநாதர் என்றும், ஒரு சிட்டுக்குருவிக்கு மோட்சம் அளித்ததால் சிட்டிலிங்கேஸ்வரர் என்றும் மற்ற பெயர்களால் இத்தல இறைவன் அறியப்படுகின்றார். இறைவன் அழகு சடைமுடிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மன் சன்னதியில் இறைவி அழகு சடைமுடியம்மை சிரத்தில் உயர்ந்த ஜடாமுடியுடன் அழகுடன் காட்சி தருகிறாள். பௌர்ணமி நாட்களில் அம்மன் அலங்காரம் மிகவும் அழகுடன் இருக்கும். பௌர்ணமி அன்று மாலை வேளையில் 9 மஞ்சள் கொண்டு மாலை தொடுத்து அம்மனுக்கு அணிவிப்பது எல்லா தோஷங்களையும் நீக்கும். கர்ப்பிணிகள் இத்தல இறைவனை வணங்கி வந்தால் எவ்வித தொல்லையும் இன்றி சுகப்பிரசவம் நடக்கும். கும்பகோணம் திருவையாறு சாலையில் சென்றால் சுவாமிமலை, உமையாள்புரம், கபிஸ்தலம் ஆகிய ஊர்களை தாண்டி உள்ளிக்கடை என்னும் ஊர் வரும். அதையடுத்து உள்ளது ஆடுதுறை. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவையாற்றில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது. அருகில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பெருமாள் கோவிலும் இருப்பதால் இவ்விடம் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்ற பெயரால் அறியப்படுகிறது. அருள்மிகு தயாநிதீஸ்வரர் திருக்கோவில், ஆடுதுறை பெருமாள் கோவில், உள்ளிக்கடை அஞ்சல், கணபதிஹாரம் வழி, பாபநாசம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்.